அர்ஜுன் நடிப்பில் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் வெளியாகும் தாஸ் படத்தோட திரையரங்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, எங்க தப்பு நடந்தாலும் அது யாருக்கு நடந்தாலும் தட்டி கேட்கணுங்கிறதும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வச்சு எடுத்திருக்காங்க. படத்தோட கதை சுருக்கம் பார்த்தீங்கன்னா, கராத்தே மாஸ்டரான அர்ஜுன் தன் மகள் பிரத்திமுகனுக்கு சிறு வயதிலேருந்தே தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தோம். அதே நேரத்துல தைரியமா இருக்கணும், தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கணும், அது நமக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வளர்க்குறாரு. அவங்களோட மனைவி அபிராமி அவங்களும் ஒரு தற்காப்பு கலை கற்றவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மகள் நீலா பிரத்திமுகன் மூலயமா ஒரு பிரச்சனை வில்லன் கோஷ்டிக்கு மூலியமா வருது. இவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து இவங்க தற்காப்பு கலையில இருந்து எப்படி பாதுகாத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்கன்றதுதான் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுபாஷ் கே ராஜோட இயக்கம் தான் சொல்லலாம். ஒரு சாதாரண ஒன்லைன் கதையை எடுத்துக்கிட்டு அதை பரபரன்னு விறுவிறுன்னு ஸ்கிரீன் பிளே மூலயமா எல்லாரையும் ஒரு மாஸ் எலிமெண்ட் சீன்லாம் வச்சு ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரியா படத்தை கொடுத்துருக்காரு. எந்தெந்த காட்சிகள் ரசிகர்கள் ரசிப்பாங்கிறத யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியா திரைக்கதையை வடிவமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு. வில்லன்களுக்கு எல்லாம் ஒரு கிளைக்கதைகளை வச்சு அவங்களெல்லாம் அதையெல்லாம் ஒரு கிளைக்கதைகள்லாம் ஒரு மைய புள்ளியில கொண்டாந்து நாயகன் குடும்பத்தோட சேர்க்கிற அந்த விதம் உண்மையிலே ஒரு நேர்த்தியான திரைக்கதையை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபுவோட உழைப்புன்னு சொல்லலாம். ஒரு அசத்தலான நேர்த்தியான ஆக்ஷன் காட்சிகளை படத்துக்கு கொடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஸ்டண்ட் சீக்வன்ஸை அமைச்சிருக்காரு. உண்மையிலே ரசிகர்கள் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வரப்பெல்லாம் ஆரவாரம் தான் தேட்டரில். அதே மாதிரியா பின்னணி இசை ரவி பிரசவ், அவர் கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர். அவரோட பின்னணி இசையும் படத்துக்கு ஆக்ஷன் காட்சிகளுக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. கேமராமேன் அருணோட கேமரா ஒர்க்கும் அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட கேரக்டர்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. இடையில சப்போர்ட்டிங் ரோல் வில்லன் ரோல் பண்ணியிருந்தவர் திருப்பி கதாநாயகனா நடிச்சிருக்காரு. பழைய ஏழுமலை, சேவகன், ஜெய்கின் இதில் பார்த்த அர்ஜுனா மாதிரியா ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுனை இந்த படத்துல பார்க்கலாம். அவரோட வயசுக்கும் அவரோட உடம்பு ஃபிட்னஸ்க்கும் அப்படிதான் உடம்பு மெயின்டைன் பண்ணிடுறாருன்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிக்கே இந்த கேரக்டருக்கு அர்ஜுன் தான் பொருத்தங்கிற மாதிரியே பண்ணியிருக்காரு. வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. பிளஸ் அவரோட மகளா வர பிரத்திமுகன் கேரக்டர் யாரா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோயினுக்கான கேரக்டரை அருமையா அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கதாநாயகனா டேட் பாடுறது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்த இதை இல்லாம இவங்கள கதைக்கு என்ன தேவையோ கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மேட்சுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதை உணர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அபிராமி அர்ஜுனோட ஒய்ஃபா வராங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரையும் அவங்க நீட்டா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வில்லன்களாம் வர கேரக்டர்கள்லாம் எல்லாருமே எந்த கேரக்டருமே ஒதுக்க முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே ரைட்டிங்ல நல்லா டேரக்டர் பண்ணி அவங்கள வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லும். அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் கதையை வளவலன்னு இழுக்காம ஒரு 10-20 நிமிஷத்துலேயே கதையோட கண்டென்ட்டுக்கு போயிடுறாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிடுது. படத்துல குறைகள் இருக்கு. அந்த குறை லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல மேஜிக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். ஒரு சாதாரண கதையை எடுத்து அதை திரைக்கதை மூலயமா ஒரு கூஸ்பம் மூமெண்டா கொடுத்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரியா படத்தை கொடுத்துருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம். இந்த குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்க்கலாம்.